Exercise 4.4 fifth question பார்த்தீங்கன்னா prove that tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus z is solution. Taking LHS equal to tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to using tan inverse x plus tan inverse y formula. Tan inverse x plus tan inverse y na tan inverse of x plus y divided by 1 minus xy. இந்த tan inverse z அப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த tan inverse x plus tan inverse yக்கு மட்டும் ஃபார்முலாஸ் பண்ணுங்கள். tan inverse x plus tan inverse yனா tan inverse of x plus y divided by 1 minus xy. சென்டரில் ப்ளஸ் வந்துச்சுன்னா நியூமினேட்டரில் ப்ளஸ்ஸு, நியூமினேட்டரில் ப்ளஸ்னால் டினாமினேட்டரில் மைனஸ் வரும். சரிங்களா? இப்போ எகெயின் இதை எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க, இதை ஒய்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. எகெயின் யூஸிங் tan inverse x plus tan inverse y ஃபார்முலா. சரிங்களா? எகெயின் யூஸிங் tan inverse x plus tan inverse y formula. அப்போ tan inverse of இது ஃபுல்லாக ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கேன். இப்போ a ப்ளஸ் இந்த டைம் பின்னு எடுத்துக்கேன். இப்போ a ப்ளஸ் b டிவைட் பை 1 மைனஸ் ஆஃப் a இன்ட்டு b equal to tan inverse of இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x plus y plus இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 into z minus xy into z னா xyz divided by 1 minus xy common divisor. again இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 minus xy இந்த z உள்ள மல்டிபிள் பண்ணிங்க. அதேமாதிரி இந்த மைனஸால் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் xz மைனஸ் yz டிவைட் பை 1 மைனஸ் xy. இந்த டினாமினேட்டர் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஈக்குவல் டு tan inverse ஆஃப் x plus y plus z மைனஸ் xyz divided by 1 minus xy minus yz minus zx equal to இதுதானது RHS. LHS equal to RHS. hence proved. fifth question prove பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா if tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to pi, prove that x plus y plus z equal to xyz. சரிங்களா? given பார்த்தீங்கன்னா tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to pi, prove that x plus y plus z equal to xyz. சரிங்களா? இப்போ given tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to pi. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஷினோட ரிசல்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபிஃப்த்து கொஷினோட ரிசல்ட் என்ன? tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus z. அந்த ரிசல்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொஷினில். சரிங்களா? இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx equal to pi. சரிங்களா? ஃபிஃப்த்து கொஸ்டினோட ரிசல்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ டேக்கிங் tan inverse equal to RHS. tan inverse RHS சைடு கொண்டு வந்துட்டுனா tan inverse சைடு வந்துச்சுன்னா tan வரும். ஆல்ரெடி இங்கே பை இருக்குது. அப்போ tan pi. இப்போ x plus y plus z minus xyz divided by
1 minus xy minus yz minus zx equal to tan pi. tan பைக்கு வேல்யூ 0 சரிங்களா. இப்போ tan பையோட வேல்யூ 0. இப்போ டினாமினேட்டர் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 0 இன்ட்டு anything 0 ஆகிடும். அப்போ x plus y plus z minus xyz equal to 0. 0 இன்ட்டு anything 0. அப்போ இந்த மைனஸ் டைம் ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் டைம் ஆகட்டும். அப்போ x plus y plus z equal to xyz is proved. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. tan inverse x plus tan inverse y plus tan inverse z ஓட வேல்யூ பையாக இருந்துச்சுன்னா x plus y plus z equal to xyz ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. அது ப்ரூவ் பண்ணிடுச்சு. இஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 7th கொஷின். நெக்ஸ்ட் ஒன் 7th கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் tan inverse x plus tan inverse of 2x divided by 1 minus x square equal to tan inverse of 3x minus x square divided by 1 minus 3x square. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1/√3 சரிங்களா. இப்போ சொல்யூஷன் இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா tan inverse x ப்ளஸ் tan inverse of 2x divided by 1 minus x square equal to tan inverse a plus tan inverse b ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ tan inverse of a plus b divided by 1 minus a into b. tan inverse of a plus b into a plus b divided by 1 minus a into b சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு tan inverse of இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாங்க. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 minus x square into x plus 2x divided by 1 minus x square காமன் டிவைசர். அப்போ 1 minus இந்த எக்ஸால் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x square divided by 1 minus x square இப்போ ஈக்குவல் டு tan inverse of இந்த எக்ஸால் உள்ள மல்டிபிள் பண்ணிங்க x minus x cube plus 2x divided by 1 minus x square. இதேமாதிரி இந்த டைமை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 minus x square minus 2x square divided by 1 minus x square வரும். இந்த டினாமினேட்டர் ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 1 minus x square 1 minus x square கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஈக்குவல் டு tan inverse of இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. அப்போ 3x minus x cube divided by இங்கே ஒரு x square, இங்கே ஒரு minus 2x square. அப்போ 1 minus 3x square சரிங்களா. ஸோ நம்ம இது என்னது ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போ இதுதான் வேல்யூ வந்து RHS tan inverse of 3x minus x square divided by 1 minus x square சரிங்களா. அப்போ LHS equal to RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஹேன்ஸ் ப்ரூவ்டு. ஆக்சுவலாக எங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் கியூப் தான் வரணும். அவங்க எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் கியூப் தான். tan inverse of 3x minus x cube divided by 1 minus 3x square இதுதான் ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கு. tan inverse of 3x minus x cube divided by 1 minus 3x square சரிங்களா. அப்போ LHS equal to RHS. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 8th கொஷின். 8th கொஷின் பார்த்தீங்கன்னா simplify tan inverse of x divided by y minus tan inverse of x minus y divided by x plus y. இதை சிம்பிளை பண்ணோம் சரிங்களா. இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ tan inverse of x divided by y minus tan inverse of x minus y divided by x plus y equal to tan inverse a minus tan inverse b ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ tan inverse of a minus b, b ஓட வேல்யூ x minus y divided by x plus y. a minus b divided by 1 minus a into b, x minus y divided by 1 plus xy.
இப்போ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமன் டிவைசர். அதேமாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. இந்த டைமை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். இப்போ டினாமினேட்டர் ரெண்டு டைமே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இப்போ இந்த எக்ஸில் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இந்த ஒய்யில் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை இந்த ஒய்யில் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மைனஸ் எக்ஸில் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு வரும். இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் ஒய் இந்த ஒரு இங்கே மைனஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வரும். நிமினேட்டரில் மைனஸ் வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் ப்ளஸ் வரும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ நிமினேட்டரில் மைனஸ்னால் டினாமினேட்டரில் ப்ளஸ். அதே இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா நிமினேட்டரில் ப்ளஸ் வரும். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ என்ன வரும்? இங்கே ப்ளஸ் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஒய் வரும். சரிங்களா? அதேமாரி இந்த ப்ளஸ் எக்ஸ் ஒய் இந்த மைனஸ் எக்ஸ் ஒய் நான் கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இது சிம்பிளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலாக இங்கேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். மைனஸ் ஒய்யில் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். இங்கே ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இங்கேயும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/4. சரிங்களா? இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஒய் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/4னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நைன்த்து கொஸ்டினில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சால்வ் sin inverse of 5 divided by x plus sin inverse of 12 divided by x equal to 5/2. சரிங்களா? sin inverse of 5 by x plus sin inverse of 12 by x equal to 5/2 சால்வ் பண்ணணும் நம்ம. ஸோ நைன்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா sin inverse of 5 by x plus sin inverse of 12 by x equal to 5/2 இது சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா sin inverse of 5 by x plus sin inverse of 12 by x equal to வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2. ஸோ கிவன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா? sin inverse x plus cos inverse x equal to 5/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். sin inverse x plus cos inverse x equal to வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2. sin inverse x plus cos inverse x ஓட வேல்யூ 5/2. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த sin inverse of 5 by x இந்த டைம் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த sin inverse of 12 by x வந்து ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. இந்த sin inverse of 12 by x ரைட் சைடு வந்துச்சுன்னா இப்போ ஈக்குவல் டு 5/2 மைனஸ் sin inverse of 12 by x. சரிங்களா? இப்போ sin inverse of 5 by x ஈக்குவல் டு 5/2 மைனஸ் sin inverse of 5/12 by xன்னு வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா தெரியும். sin inverse x plus cos inverse x equal to 5/2.
அப்போ இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இதிலேருந்து பார்த்தீங்கன்னா sin inverse x ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ sin inverse எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா sin inverse ஆஃப் 5/x வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/xன்னு எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவல் டு 5/2 மைனஸ் sin inverse ஆஃப் 12/x. இந்த டைம் ரைட் சைடு இருக்கிற டைம் அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த 5/2 இந்த 5/2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் டைம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/x ஈக்குவல் டு sin inverse ஆஃப் 12/x. சரிங்களா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/x ஈக்குவல் டு sin inverse ஆஃப் 12/x. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/xோட வேல்யூ sin inverse ஆஃப் 12/xோட வேல்யூ சேம் தான். சரிங்களா? அப்போ இந்த டைம் வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ லேட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/x. சரிங்களா? இப்போ காஸ் இன்வர்ஸ் இன்சைடு வந்துச்சுன்னா இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/x. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ வந்து தீட்டானா அப்போ இந்த வேல்யூ தீட்டா தான். அப்போ தீட்டா ஈக்குவல் டு sin inverse ஆஃப் 12/x. அப்போ sin inverse இன்சைடு வந்துச்சுன்னா இப்போ sin தீட்டா ஈக்குவல் டு 12/x. இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 5/xன்னு கிடச்சிருக்கு. sin தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12/xன்னு கிடச்சிருக்கு. இப்போ we know that நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? அப்போ sin தீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ sin தீட்டாவோட வேல்யூ வந்து 12/x. இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. இப்போ 12/x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 5/x. 5/x இங்கே ஸ்கொயர் இருக்குது, 5/x த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து 25 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இது காமன் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துட்டுனா 144 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13. சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 13. இப்போ சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 கிடைக்கிது. ஸோ 9th செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா சால்வ் 2 tan inverse x equal to cos inverse of 1 minus a square divided by 1 plus a square minus cos inverse of 1 minus b square divided by 1 plus b square. இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற ஃபஸ்ட் டைம் மட்டும் எடுத்துங்க. சரிங்களா? கன்சிடர் cos inverse of 1 minus a square divided by 1 plus a square. ஸோ இந்த டைம் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இதில் புட் a ஈக்குவல் டு tan theta. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூவில் a ஈக்குவல் tan thetaன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ cos inverse of 1 minus a square divided by 1 plus a square equal to cos inverse of 1 minus tan square theta divided by 1 plus tan square theta equal to cos inverse of 1 minus tan square theta divided by 1 plus tan square theta formula பார்த்தீங்கன்னா cos 2 theta. இப்போ இந்த cos inverse இந்த cos cancel ஆகிடுச்சுன்னா இப்போ equal to 2 theta. அப்போ இதில் வந்து தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், இப்போ தீட்டா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் ஏன்னு வரும். அப்போ தீட்டாக்கு பதில் என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா tan inverse ஆஃப் ஏ. இப்போ 2 into tan inverse ஆஃப் ஏ. சரிங்களா? அடுத்தது இந்த டைம் பாருங்கள். இப்போ cos inverse ஆஃப் 1 minus a square divided by 1 plus a square ஒன்று கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணால் தீட்டாவோட வேல்யூ இதிலிருந்து வேல்யூ பார்த்து சிம்பிள் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 2 tan inverse ஆஃப் ஏன்னு கிடச்சிருக்கு. அப்போ cos inverse ஆஃப் 1 minus b square divided by 1 plus b square சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 2 into tan inverse ஆஃப் bன்னு கிடைக்கும். சரிங்களா? Similarly cos inverse of 1 minus b square divided by 1 plus b square வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 tan inverse bன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்போ RHSோட வேல்யூ எடுத்துங்க.
RHS is equal to cos inverse of 1 minus a square divided by 1 plus a square minus cos inverse of 1 minus b square divided by 1 plus b square இப்போ equal to இப்போ இதை சால்வ் பண்ணினா நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 tan inverse of a கிடச்சிருக்கு மைனஸ் இதை சால்வ் பண்ணினா 2 tan inverse b கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போ 2ங்கிற டைமை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 2 into tan inverse of a minus tan inverse of b கிடச்சிருக்கு. இப்போ ஈக்குவல் டு 2 into tan inverse a minus tan inverse of b க்கு ஃபார்முலா tan inverse of a minus b divided by 1 plus ab சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு அப்போ ஆர்ஹெச்எஸோட சிம்பிளி பண்ணிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 2 into tan inverse of a minus b divided by 1 plus abன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு இந்த வேல்யூக்கு பதிலாக சிம்பிளி பண்ணி இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 2 tan inverse x equal to cos inverse of 1 minus a square divided by 1 plus a square minus cos inverse of 1 minus b square divided by 1 plus b square. இப்போ 2 into tan inverse x equal to இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க 2 tan inverse of a minus b divided by 1 plus abன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ tan inverse x equal to tan inverse of a minus b divided by 1 plus ab. இப்போ இந்த tan inverse கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ x equal to a minus b divided by 1 plus ab சரிங்களா. a greater than 0 ஏவோட வேல்யூ கண்டிப்பாக greater than 0 வரணும். ஸோ சால்வ் தான் சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா a minus b divided by 1 plus abன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ 9th தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சால்வ் 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x சரி அதை சால்வ் பண்ணோம். இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா we know that நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்னா 2 tan inverse x equal to tan inverse of 2x divided by 1 minus x square. இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். 2 இதில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போ 2 tan inverse x equal to tan inverse of 2x divided by 1 minus x square. இந்த ரிசல்ட் நமக்கு தெரியும். இந்த ரிசல்ட்டில் எக்ஸுக்கு பதிலாக ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னு இருக்குன்னா காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த ரிசல்ட்டில் எக்ஸுக்கு பதிலாக காஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ போட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பதிலாக காஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cos x divided by 1 minus cos square x வரும். அப்போ 2 cos x divided by 1 minus cos square x அப்போ equal to tan inverse of 2 cos x divided by 1 minus cos square x வேல்யூ பார்த்தீங்கன்னா sin square x சரிங்களா. அப்போ 2 tan inverse of cos x வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா tan inverse of 2 cos x divided by sin square x சரிங்களா. ஸோ இது வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ கிவன் வேல்யூ எடுத்துங்க. கிவன் 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x given that value இதுதான் சரிங்களா. இப்போ இந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 2 tan inverse of cos x பதில் என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னா 2 cos x divided by sin square xன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூக்கு பதில் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்போ tan inverse of 2 cos x divided by sin square x equal to tan inverse of 2 cosecant x. இந்த tan inverse கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 2 cosecant x divided by sin square x equal to 2 cosecant x. இந்த 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ cosecant xனால் எப்படி எழுதிக்கலாம்னா 1 by sin xன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த sin x இந்த ஒரு sin square x கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ cos x divided by sin x equal to வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது சரிங்களா. இப்போ cos x divided by sin x equal to வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இப்போ cos x equal to
sin xன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த cos x இந்த சைடு கொண்டு வந்தோம்னா அப்போ sin x டிவைடட் பை cos x ஈக்குவல் டு வேல்யூ 1. இப்போ tan x ஈக்குவல் டு வேல்யூ 1. அப்போ x ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 1. அப்போ x ஈக்குவல் டு இது ஜென்ரல் சொல்யூஷன் தான் எழுதணும். tan x ஈக்குவல் டு 1ன்னா இப்போ tan x ஈக்குவல் டு டேனில் எத்தனை டிகிரிக்கு வேல்யூ 1 வரணும்னா tan π/4. இப்போ tan x ஈக்குவல் டு tan π/4. இப்போ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/4. இப்போ இங்கே tan x ஈக்குவல் டு tan ஆல்ஃபாங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ tan x ஈக்குவல் டு tan ஆல்ஃபானா இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் x ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. சரிங்களா? ஸோ வேறு n belongs to integer. therefore x equal to nπ plus or minus alpha ஓட வேல்யூ வந்து π/4 where n belongs to z. இதே மிஸ்டேக் நம்ம பண்ணிடாதீங்க. சரிங்களா? இப்போ இங்கே ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். இப்போ tan x equal to 1னா 1ல் tan π/4 எழுதிக்கலாம். இப்போ tan x equal to tan π/4 ஆல்ஃபாவோட வேல்யூ π/4. tan x equal to tan π ஆல்ஃபானா x equal to nπ plus or minus alpha. இந்த ஜென்ரல் ஃபார்மெட் 11th படிச்சிருக்கோம் ட்ரிகோனோமெட்ரியில். அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிட்டோம்னா இப்போ x equal to nπ plus or minus π/4 கிடச்சிரும். வேறு n belongs to any integer. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10th கொஷின். 10th கொஷின் பார்த்தீங்கன்னா find the number of solutions of the equation. நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 equal to tan inverse of 3x. Find the number of solution. சரிங்களா? இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ given that வேல்யூ எடுத்துங்க. tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 equal to tan inverse of 3x. சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டைமுக்கு tan inverse a plus tan inverse b ஃபார்ம் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ tan inverse of a plus b divided by 1 minus a into b. அப்போ x into x minus 1 கிடைக்கும். ப்ளஸ் இந்த தேர்ட் டைம் அப்படி வச்சுக்கேன். tan inverse of x plus 1 இப்போ equal to tan inverse of 3x. சரிங்களா? அடுத்து again tan inverse a plus tan inverse b ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ tan inverse of a plus b divided by 1 minus abன்னு வரும். இது வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிங்க, இது வந்து பின்னு கன்சிடர் பண்ணிங்க. இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x minus 1 plus x divided by 1 minus x into x minus 1 plus b ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x plus 1 a plus b divided by 1 minus a into b. a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x minus 1 plus x into 1 minus x into x minus 1 a into b. b ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x plus 1. சரிங்களா? இப்போ equal to tan inverse of 3x. சரிங்களா? இப்போ இது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அப்போ சிம்ப்ளை பண்ணோம்னா இப்போ tan inverse of இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா x minus 1 plus x இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆல்ரெடி எங்கே என்ன இருக்குன்னா x plus 1 into 1 minus of x into x minus 1 டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 minus x into x minus 1 காமன் டிவைட் பை அதேமாதிரி இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 minus of x into x minus 1 நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா minus of x into x minus 1 into x plus 1 divided by 1 minus of x into x minus 1. இப்போ இந்த டைம் இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இந்த டைமுக்கு ஒரு ஹோல் ப்ராக்கெட் போடணும். 1 minus of x into x minus 1 போடணும். இப்போ ஈக்குவல் டு
tan inverse 3xன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த tan inverse அந்த tan inverse கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ x மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் இப்போ இந்த டைம் அளவில் மல்டிபிள் பண்ணிங்க. இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது இன்ட்டு 1 மைனஸ் இந்த எக்ஸ் அளவில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னு வரும். டிவைட் பை 1 மைனஸ் இந்த எக்ஸ் அளவில் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஆஃப் இந்த டைம் அளவில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3xன்னு வரும். சரிங்களா? இப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த டைமில் உள்ள மல்டிபிள் பண்ண எக்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து 1 எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் divided by 1 minus x square plus x இந்த x plus 1 அளவில் மல்டிபிள் பண்ணிங்க. அதே மாதிரி மைனஸ் அளவில் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து இந்த 1 எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3xன்னு வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. அதேமாதிரி நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் எக்ஸும் இந்த மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இதை மல்டிபிள் பண்ணும்போது 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் வரணும். இந்த எக்ஸால் உள்ள மல்டிபிள் பண்ண எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த எக்ஸால் உள்ள மல்டிபிள்னா ப்ளஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். சரிங்களா? அடுத்தது டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைம் அடிஷனில் இருக்குது எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 2x மைனஸ் 1ன்னு வரணும். சரிங்களா? எக்ஸ் இது ரெண்டு அடிஷனில் தான் இருக்குது. அடிஷனில் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1ன்றக்கா இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா இப்போ 2x மைனஸ் 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 1ன்னு வரும். இந்த கடைசி ஸ்டெப் விட்டுருங்க, அது ராங்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் divided by 1 minus x square minus x minus of the time பார்த்தீங்கன்னா 2x minus 1 into x plus 1 equal to 3x. ஆக்சுவலாக இங்கே 1 minus x square plus x இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் வரும் ப்ளஸ் எக்ஸ். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணுமா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸில் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ். ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இது சிம்பிளை பண்ணிங்கன்னா எக்ஸு மைனஸ் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். அடுத்தது இந்த எக்ஸால் உள்ள மல்டிபிள் இந்த மைனஸ் அப்படியே கூட வச்சுக்கங்க. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸால் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ்னால் மைனஸ் எக்ஸ். அடுத்து 1 எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x ப்ளஸ் 2x. அடுத்து 1 எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 ஈக்குவல் டு 3x. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூப் டைம் இருக்கா மைனஸ் எக்ஸ் க்யூபு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டைம் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் அந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அடுத்து எக்ஸ் டைம் ஆட் பண்ண இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ்
4x அப்போ ப்ளஸ் 4x. அடுத்து இங்கே ஒரு -1 இங்கே ஒரு +1 இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி டினாமினேட்டரில் டிவைட் பை 1 - x² ப்ளஸ் x. இந்த மைனஸில் உள்ள மல்டிபிள் பண்ணினா -2x². அடுத்தது இங்கே ஒரு 2xல் இங்கே ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கும். மைனஸில் உள்ள மல்டிபிள் பண்ணால் -x மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 = 3x. இப்போ இந்த டினாமினேட்டர் இந்த சைடு கொண்டு வந்தோன்னா மல்டிபிள் வந்துடும். இப்போ -x³ ப்ளஸ் 4x = இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3x மைனஸ் 3x³. அடுத்தது இந்த ப்ளஸ் x மைனஸ் x கேன்சல் பண்ணியிருக்கேன். -2x². இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா 2 வரும். அப்போ இங்கே 2 3 6x டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். 6x இந்த 1 இந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா 2. இப்போ 2 × 3x 6x. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு -x² இருக்குது. இங்கே ஒரு -2x² ஆட் பண்ணிங்கன்னா -3x². அப்போ அது மல்டிபிள் பண்ணால் 3 3 -9x³ வரும். சரிங்களா? இப்போ இந்த டைம் அந்த சைடு கொண்டு வந்துருக்காங்க. -9x³ இந்த சைடு வந்துச்சுன்னா +9x³. இப்போ 9x³ -x³ ஆல்ரெடி இங்கே இருக்குது. அடுத்தது இந்த +6x இந்த சைடு இருந்துச்சுன்னா -6x. அப்போ +4x -6x = 0. இப்போ 9x³ ஒரு x³ போயிடுச்சுன்னா 8x³. 4xல் -6x பண்ணிங்கன்னா -2x = 0. இப்போ 2x காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இப்போ 2x காமனாக எடுத்தோம்னா 4x² -1 = 0. சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ 2x = 0. 4x² -1 = 0. இப்போ 4x² = 1. இப்போ x² = 1/4. இப்போ x = ±1/2 வரும். இப்போ 2x = 0னா அப்போ x = 0. இப்போ therefore இதுக்கு டோட்டலாக எத்தனை சொல்யூஷன் கிடைக்குதுன்னா x = 0ங்கிற ஒரு சொல்யூஷன், x = -1/2, x = 1 + 1/2. அப்போ it has 3 solutions. அப்போ இதுக்கு டோட்டலாக எத்தனை சொல்யூஷன்ஸ் கிடைக்குதுன்னா 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. அப்போ it has 3 solutions. ஆக்சுவலாக நம்ம இதை சால்வ் பண்ண நெசசரி கிடையாது. அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயே கூட நம்ம டைரெக்டாக கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதில் இருந்து கூட சொல்லிக்கலாம் டைரெக்டாக. இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணி போட்டாங்க. இப்போ சால்வ் பண்ணோம்னா x = 0, x = +1/2, x = -1/2 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. இட் ஹேஸ் 3 சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ.